செப்டம்பர் மாதம் வரக்கூடிய 12ஆம் தேதி தான் மகாபரணி. சரிங்களா? சரி, அது இருக்கட்டும். என்ன பண்ண போகிறோம்? பரணி நட்சத்திரம் இருக்குங்க. ஆமாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு, அதுவும் மகாலய பட்சம் இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம், நார்மலாக பரணினாலே எதுக்கு தருவாங்க ஸ்பெஷல்? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பரணி நட்சத்திரம் தரணியை ஆளும்னு கேள்விப்பட்டிருப்போம். சரி, பரணி நட்சத்திரம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, யம தர்மராஜா இருக்காரு பாருங்க, அவருடைய நட்சத்திரமும் பரணி நட்சத்திரம். சரி, ஆமாம். நம்ம ஏற்கனவே மகாலய அமாவாசையத்தை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்குள்ள வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இன்னொரு ஸ்பெஷல், இதுவரையிலும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம எதையும் செய்யலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பதிவுலாம் பார்த்துட்டாங்க. பட் என்னால் டெய்லி செய்ய முடியல. அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியல. அவங்களுக்காக நான் உணவு வைக்க முடியல. நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன், இதே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காகவும், எனக்கு முன்னோர்களோட திதி எனக்கு தெரியல, யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. இதில் சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ பையன் தான் கொடுக்கணும், அதாவது அவங்க தாத்தா பாட்டி அவங்க பையன் தான் கொடுக்கணும், அந்த பையன் வாரிசு தான் கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அதனால நான் கொடுக்கக்கூடாதுன்னு சிலரும் சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கு எங்கள் அப்பாவை தான் கொடுக்கணும், சரிங்களா, அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த பரணி அன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் பாருங்க, ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ் செய்ய போகிறோம் பாருங்க. இதற்கு எந்த விதியுமே கிடையாது. எல்லாருமே செய்யலாம், எல்லாருக்காகவும் செய்யலாம்.